Hello everyone, welcome back to English Teacher channel. நான் உங்கள் மனோ. Today topic is just a different one. If you want to learn English, you must watch this video because of so important to the question and statement for spoken English. This video is clarified to the how to make the questions and how to make the answer from the questions. நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னு ஆசைப்படும் போது நம்மளுக்கு கொஷின் கேட்கவும் தெரிஞ்சிருக்கணும். அப்படி யாராவது கொஷின் கேட்டாங்கன்னா அதுக்கு ஆன்சர் பண்ணவும் தெரிஞ்சிருக்கணும். அதனால தான் இந்த வீடியோவில் கொஷின் எப்படி கேட்குறது, அப்படியே யாராவது கொஷின் கேட்டாங்கன்னா அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இஃப் யூ ஆர் ரெடி, லெட் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எங்கே இருந்து வர்ற? எங்கே இருந்து வர்ற இதை எப்படி கேட்குறது? வேர் ஆர் யூ ஃப்ரம்? வேர் ஆர் யூ ஃப்ரம்? எங்கே இருந்து வர்ற? வேர் எங்கே, ஃப்ரம் இருந்து. ஸோ எங்கே இருந்து வர்ற அப்படின்னு கொஷின் கேட்கும்போது வேர் ஆர் யூ ஃப்ரம் அப்படின்னு கேட்கணும். ஸோ இதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணும்போது எப்படி பண்ணுறது? எப்போவுமே ஆன்சர் பண்ணும்போது இல்லை ஸ்டேட்மெண்ட்டுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் தான் வரணும். ஸோ இங்கே சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா யூ. இந்த யூ வந்து சப்ஜெக்டாக மாறும்போது நம்மளுக்கு இங்கே ஆன்சராக வரும்போது ஐயாக மாறிடும். ஸோ ஆர் வந்து ஆமாக மாறிடும். இப்போ நம்ம சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணலாமா? ஐ ஆம் ஃப்ரம் மதுரை. நான் மதுரையில் இருந்து வருகிறேன். ஐ ஆம் ஃப்ரம் மதுரை. லெட்ஸ் கோ டு நெக்ஸ்ட் சென்டென்ஸ். எங்கே இருந்து வர்ற அப்படின்னு கொஷின் கேட்கும்போதே நம்ம அடுத்த கொஷின் என்ன கேட்போம்? எங்கே போகிற அப்படின்னு தான் கேட்போம். ஸோ எங்கே போகிற இதை நம்ம எப்படி சொல்கிறது? இதுக்கு முன்னாடி கொஷினில் நம்ம வேர் ஆர் யூ ஃப்ரம்னு கேட்டோம். இது வேர் ஆர் யூ கோயிங். ஓகே, வேர் ஆர் யூ கோயிங்? எங்கே போகிறாய் அப்படின்னு கேட்கும்போது கோயிங். கோயிங்னா போகிறாய். ஸோ வேர் ஆர் யூ கோயிங்? அங்கே என்ன ஆன்சர் பார்த்தோம்? ஐ ஆம் ஃப்ரம் மதுரை அப்படின்னு பார்த்தோமா? இப்போது ஐ ஆம் அதே இதுதான் கொஷின்லேருந்து அப்படியே எடுங்க பார்க்கலாம். ஐ ஆம் கோயிங். ஐ ஆம் கோயிங் டு சென்னை. ஓகே, இங்கே டூவை ஜாயின் பண்ணி ஐ ஆம் கோயிங் டு சென்னை. சென்னைக்கு போகிறேன், சென்னைக்கு போய்கொண்டு இருக்கிறேன். இந்த மாதிரி நம்ம சொல்கிறோம். தென் மூவ் ஆன் தேர்ட் சென்டென்ஸ். எங்கே போயிட்டு வர? எங்கே வெளியே போயிட்டு வந்தால் முதல் என்ன கேட்பாங்க? எங்கே போயிட்டு வர்ற அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதை எப்படி கேட்குறது? நம்ம ஆல்ரெடி எங்கேருந்து வர்றேன்னு கேட்டாச்சு, எங்கே போகிறேன்னு கேட்டாச்சு. ஆனால் இந்த கொஷின் எங்கே போயிட்டு வர்ற அப்படின்னு கேட்குறது. இதை எப்படி நம்ம ஃபார்ம் பண்ணுறது? ஸோ இங்கே போயிட்டு வர்ற, அப்போ போய் முடிச்சாச்சு, அப்போ அது பாஸ்ட் டென்ஸ். அப்போ நம்ம இங்கே கொஷின் எப்படி மேக் பண்ணணும்? வேர் டிட் யூ? ஓகே, வேர் டிட் யூ கோ? எங்கே போன? சரியா? வேர் டிட் யூ கோ அண்ட் கம் பேக்? எங்கே போயிட்டு வர்ற, திரும்பி வர்றது என்னது? கம் பேக்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் வேர் டிட் யூ கோ அண்ட் கம் பேக். எங்கே போயிட்டு திரும்பி வர்ற அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு வேர் டிட் யூ கோ அண்ட் கம் பேக். இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா இதுவும் நம்ம கொஷின்லேருந்தே தான் எடுக்க போகிறோம். இங்கே யூங்கிற சப்ஜெக்ட் இங்கே வந்து என்ன வந்துடும்? ஐ. இங்கே கோங்கிறது வந்து நம்ம பாஸ்ட் டென்ஸில் எழுதணும், போனது. அதனால் இங்கே கோ வந்து வெண்ட்டாக மாறிடும். கோ வெண்ட் கான் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். ஸோ இங்கே வந்து கோங்கிறது வந்து வெண்ட்டாக மாறிடும். ஸோ இங்கே ஐ வெண்ட் ஃப்ரம். ஓகே, ஐ வெண்ட் ஃப்ரம் டெம்பிள். நான் கோயிலுக்கு போயிட்டு அங்கேருந்து வர்றேன். ஓகே, ஐ வெண்ட் ஃப்ரம் டெம்பிள் அண்ட் கம் பேக். ஐ வெண்ட் ஃப்ரம் டெம்பிள் அண்ட் கம் பேக். இந்த மாதிரி நம்ம ஃபார்ம் பண்ணலாம். இதுக்கு இன்னொன்று இருக்குது. அதை எப்படி எழுதுறது? இதுவும் அதே மாதிரி தான், ரொம்ப சிம்பிள் தான். ஐ ஆம் கம்மிங் பேக் ஃப்ரம் டெம்பிள். ஐ ஆம் கம்மிங் பேக் ஃப்ரம் டெம்பிள். நான் கோவிலில் இருந்து திரும்பி வருகிறேன். கோவிலில் இருந்து திரும்பி வருகிறேன் அப்படின்னு சொல்கிறது. கேன் யூ see the next sentence? நீ எப்பொழுது வீட்டுக்கு போவாய்? ஓகே, நீ எப்பொழுது வீட்டுக்கு போவ? இதை நம்ம எப்படி கேட்குறது? எப்பொழுது வீட்டுக்கு போவ? எப்பொழுதுன்னு சொல்லும் போதே நம்மளுக்கு வென்னுங்கிற கொஷின் ஞாபகம் வந்துடணும். அப்போது வென். போவ அப்படிங்கும்போது இது ஃப்யூச்சரில் நடக்குது. ஸோ வில் யூஸ் பண்ணணும். அடுத்து வீட்டுக்கு போவ, அப்போது கோ ஹோம் இது வந்துடுது. அப்போ இப்போ ஜாயின் பண்ணி சொல்லலாமா? வென் வில் யூ கோ ஹோம்? ஓகே, வென் வில் யூ கோ ஹோம். அப்படியே கொஷின்லேருந்து நம்ம ஆன்சர் எடுக்கலாமா? வென் வில் யூ கோ ஹோம்னு நம்ம சொன்னோம். ஸோ இங்கே வென் வில் யூங்கிறது நம்ம எப்போயுமே இங்கே என்ன சப்ஜெக்டில் வந்துடணும்? ஐ வில். ஓகே, ஐ வில் கோ ஹோம் அட் நைட். நான் நைட்டு தான் வீட்டுக்கு போவேன். இங்கே வந்து வெறுப்பு மாறாது. ஏன்னா அவங்க கொஷினும் எனது ஃப்யூச்சரில் தான் இருக்குது, அதனால் ஆன்சரும் ஃப்யூச்சரில் தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து வெறுப்பு மாறுறது. ஐ வில் கோ ஹோம் அட் நைட். நான் நைட்டு தான் வீட்டுக்கு போவேன் அப்படின்னு சொல்கிறது. லெட்ஸ் see the next sentence. நாளைக்கு நீ பஜார் சைடு போறியா? இதை எப்படி நம்ம இங்கிலீஷில் கேட்குறது? நாளைக்கு நீ பஜாருக்கு போறியா அப்படின்னு கேட்கணும். இல்லை அந்த சென்டென்ஸ் வந்து எந்த ஃபார்மில் இருக்குதுன்னு பாருங்கள்.
பாஸ்ட்டில் இருக்கா, ப்ரெசண்ட்டில் இருக்கா, இல்லை ஃப்யூச்சரில் இருக்கான்னு பாருங்கள். இது வந்து நாளைக்கு நீ பஜாருக்கு போவியா, அப்போ பஜார் என்னது நாளை, இது ரெண்டுமே என்னது பஜார் டுமாரோ அந்த மாதிரி வந்துடும். சரியா? இது ஃப்யூச்சரில் இருக்குது. நாளைக்கு போவியா அப்படின்னு கேட்கும்போது ஃப்யூச்சரில் இருக்குது. அதனால் நம்ம இங்கே வந்து கொஷின் எப்படி மேக் பண்ணணும்? வில் யூ கோ? ஓகே, நாளைக்கு போவியா? வில் யூ கோ டு த பஜார் டுமாரோ? ஓகே, வில் யூ கோ டு த பஜார் டுமாரோ? ஒருவேளை இதுக்கான ஆன்சரை அவங்க எஸ்ன்னு சொன்னாங்கன்னா சிம்பிளாக முடிஞ்சிடும். என்ன அப்படின்னா எஸ் ஐ வில் கோ. ஓகே, எஸ் ஐ வில் கோ டு த பஜார் டுமாரோ அப்படின்னு முடிச்சிடலாம். எஸ் ஐ வில் கோ டு த பஜார் டுமாரோ. ஒருவேளை நான் போகலை அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா அங்கே வில்லு வந்து இங்கே ஓன்ட்டாக மாறிடும். ஸோ நோ ஐ ஓன்ட் கோ டு த பஜார் டுமாரோ. நோ ஐ ஓன்ட் கோ டு த பஜார் டுமாரோ. இதோடு முடிச்சிட்டா பரவாயில்ல. பட் ரீசன் சொல்கிறதா இருந்தால் என்ன பண்ணுறது? அதனால் அந்த ரீசன் என்னன்னு பார்க்கணும். நாளைக்கு நான் பஜார் போகலை ஏன்னா எனக்கு அங்கே வேலை இல்லை, எனக்கு அங்கே எந்த வேலையும் இல்லை. ஏனென்றால்னு சொல்லும் போதே நம்மளுக்கு இங்கே என்ன வந்துடும்? பிகாஸ். ஓகே, பிகாஸ் எனக்கு எந்த வேலையும் இல்லை. அப்போது எனி ஒர்க் தேர். ஓகே, ஐ ஹாவ் நோ எனி ஒர்க், எனக்கு எந்த வேலையுமே இல்லை. இதை எப்படி ஃபார்ம் பண்ணுறது? ஐ டோன்ட் ஹாவ் எனி ஒர்க் தேர். ஓகே, ஐ டோன்ட் ஹாவ் எனி ஒர்க் தேர், எனக்கு அங்கே எந்த வேலையும் இல்லை. ஐ டோன்ட் ஹாவ் எனி ஒர்க் தேர். இப்போ இதை முழுசாக ஃபார்ம் பண்ணிடலாமா? No, I won't go to the bazaar tomorrow because I don't have any work there. I don't have any work there. Maybe the next sentence. அவன் எப்பொழுது போனான்? அவன் எப்பொழுது போனான் இல்லை எப்பொழுது சென்றான். இதை எப்படி சொல்கிறது? நம்ம போனான் அப்படிங்கும்போது இது பாஸ்ட்டாக மாறிடுது. எப்பொழுதுன்னு வந்தாலே நம்மளுக்கு வென்னு தான் வரும். சரியா? அப்போது when has he gone? ஓகே, when has he gone? அவன் எப்பொழுது போனான். இதுக்கான ஆன்சர் எனக்கு தெரியாது அப்படிங்கும்போது ஐ டோன்ட் நோ. ஒருவேளை அவன் இப்போ தான் போனான் அப்படின்னு நம்ம சொல்கிறதா இருந்தால் நம்ம கொஷின்லேருந்தே நம்ம சென்டென்ஸை மேக் பண்ணிக்கலாம். when has he gone அப்படின்னு சொன்னால் அப்போது he has gone just now. ஓகே, he has gone just now. then move on 7th one. உங்கள் ஃபேமிலியெலாம் நாளைக்கு வர்றாங்களா? is your family coming tomorrow? is your family coming tomorrow? நாளைக்கு உன்னுடைய ஃபேமிலியெல்லாம் வர்றாங்களா அப்படின்னு கேட்குறது is your family coming tomorrow? ஆமாம், என்னுடைய ஃபேமிலியெல்லாம் வர்றாங்க. அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன? எஸ் மை ஃபேமிலி இஸ் கம்மிங் டுமாரோ. எஸ் மை ஃபேமிலி இஸ் கம்மிங் டுமாரோ. தென் 8th ஒன். போன வாரம் கோயிலில் என்ன நடந்தது? ஒருவேளை அந்த பையன் ஊரில் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொஷின் கேட்கலாம். போன வாரம் கோயிலில் என்ன நடந்தது? வாட் ஹேப்பன்ட் இன் த டெம்பிள் லாஸ்ட் வீக்? வாட் ஹேப்பன்ட் இன் த டெம்பிள் லாஸ்ட் வீக்? அதாவது போன வாரம் என்ன நடந்தது? ஹேப்பன்டு. ஸோ பாஸ்ட்டு. இதுக்கான ஆன்சர் லாஸ்ட் வீக் தேர் வாஸ் ஆர்ம் டொனேஷன்ஸ் அட் த டெம்பிள். லாஸ்ட் வீக் தேர் வாஸ் ஆர்ம் டொனேஷன்ஸ் அட் த டெம்பிள். ஆர்ம் டொனேஷன்னா என்ன அப்படின்னா அது வந்து ஃபுட் டொனேஷனாக இருக்கலாம், மணி டொனேஷனாக இருக்கலாம், இந்த மாதிரி டொனேஷன் நடக்கிறது. பட் அங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா கோயிலில் அன்னதானம் பண்ணியிருக்காங்க. சரியா? லாஸ்ட் வீக் கோயிலில் அன்னதானம் நடந்திருக்கு. அதுதான் லாஸ்ட் வீக் தேர் வாஸ் ஆர்ம் டொனேஷன் அட் த டெம்பிள். கோயிலில் அன்னதானம் நடந்திருக்கு. இன்னும் அவன் ஏன் வரல? நாங்கள்லாம் வந்துட்டோம். எப்போவுமே எல்லா கேங்லேயும் இந்த மாதிரி ஒரு ஆள் இருப்பாங்க. எல்லோரும் வந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக வர்றதுக்குன்னு ஒரு ஆள் இருப்பாங்க. அந்த டயத்தில் எப்படி இதை கேட்குறது? Why didn't he come yet? We all came. ஓகே, we all came. நாங்கள்லாம் வந்துட்டோம், அவன் இன்னும் வரல. Why didn't he come yet? அப்போ அந்த குரூப்பில் யாராவது ஒருத்தங்க சொல்லுவாங்க அவன் கொஞ்சம் லேட் ஆகும்னு சொன்னான்டா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? He said he will be a little late. அவன் கொஞ்சம் லேட் ஆகும்னு என்கிட்ட சொன்னான். He said. Okay, he said he will be a little late. Then last one of the sentence. யாருக்காக வெயிட் பண்ணுற கேட்பாங்க. யாருக்காவது வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னா நீ யாருக்காக வெயிட் பண்ணுறப்பா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா? இதை எப்படி கேட்குறது? who are you waiting for? ஓகே, who are you waiting for? யாருக்காக நீ வெயிட் பண்ணுற அப்படின்னு கேட்கலாம். இல்லை அப்படின்னா for whom to wait? for whom to wait? யாருக்காக வெயிட் பண்ணுற இந்த மாதிரியும் கேட்கலாம். பட் இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா I am waiting for my friend. ஓகே, ஐ ஆம் வெயிட்டிங் ஃபார் மை ஃப்ரெண்ட். நான் என்னுடைய நண்பனுக்காக வெயிட் பண்ணுறேன், என்னோடய ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது. இன்றைக்கி நம்ம பார்த்த 10 கொஸ்டின்ஸும் அதுக்கான ஆன்சர்ஸும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் கிளிக் மை வீடியோஸ். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ். ஸ்டில் தென் டேக் கேர் அண்ட் பாய் ஃப்ரம் மனோ.